தலைப்பு: தி போட்டோடிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 9. பாடத்தின் தலைப்பு: தாயாகிய ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள். ஏதேனில் ஆதாமும் ஏவாளும். ஏதேனை போன்றதொரு காட்சி. முதல் குடும்பம். ஆதாமின் சிருஷ்டிப்பு 6வது யுக நாளின் முடிவில் நடந்ததால், தாயாகிய ஏவாளின் சிருஷ்டிப்பு 7வது யுக நாளின் தொடக்கத்தில் நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் இந்த காரியத்தை எப்படி பார்த்தாலும், இந்த முதல் ஜோடியானது அப்பொழுது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருந்த 7ஆம் யுக நாளின் தொடக்கத்தில் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆதாமின் ஒரு பகுதியாக மாத்திரம் இருந்த தாயாகிய ஏவாள் சந்ததிகள் பெருக வேண்டும் என்கிற ஒரு விசேஷித்த காரணத்திற்காக ஆதாமிடமிருந்து பிரிக்கப்பட்டாள். முதலில் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் ஆண் பெண் என்ற 2 குணங்களையும் தனக்குள் கொண்ட மனிதனாகவே இருந்தான். பின்னர் ஆதாமின் விலாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்ட போது இந்த குணங்கள் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையே பிரித்து கொடுக்கப்பட்டன. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதாம் சிறிது காலம் ஏதேனில் தனியாக காணப்பட்டான். பறவை மிருகங்களில் அவனுக்கு ஏற்ற ஒரு துணை காணப்படவில்லை. தாயாகிய ஏவாளோ அவனுக்கு ஏற்ற துணையாக இருந்தாள். அவனுடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாயிருந்தாள். அவர்களுக்கு இடையே இருந்த மாறுபட்ட குணநலன்களும் பண்புகளும் ஒருவருக்கொருவர் நல்ல துணையாக இருக்கும்படி செய்தது. ஏனெனில் ஒருவர் மற்றவரிடத்தில் விரும்பத்தக்க நிறைவை கண்டனர். ஒருவர் இன்றி மற்றவர் முழுமை பெறாததைப் போல் அவர்கள் ஒன்றாக இணைந்திருந்தனர். ஆதாம் தன்னுடைய பூரண பெண்மைக்குரிய குணநலன்கள் யாவையும் தாயாகிய ஏவாளுக்குள் கிடைக்கப் பெற்றிருந்தான். ஆதாம் மனுக்குலத்திற்கே தகப்பனாக இருந்தும் கூட அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க தவறிவிட்டான். ஆகவே அவனுக்கு பதிலாக இயேசு அவர்களுக்கு 2ஆம் தகப்பனாக, 2ஆம் ஆதாமாக மாற வேண்டியதாயிற்று. இவர் மூலமே அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கப் போகின்றது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். தண்டனைக்கு காரணமாக இருந்த பாவத்திலும் கீழ்ப்படியாமையிலும் ஏவாள் ஆதாமுடன் கூட்டாளியாக இருந்தாள். எனவே கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட சபையானது முழுமையடைந்து மகிமையடையும் போது அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய உடன் சுதந்திரராகவும், மேசியா ஆளுகையின் போதிருக்கும் உலகத்திற்கான மறுஜென்ம காலத்திலே அவருடைய உடன் ஊழியராகவும் இருப்பார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மற்றொரு கருத்தும் அளிக்கப்படுகின்றது. அந்த உயிர்த்தெழுதலை அடைபவர்கள் திருமணம் செய்து கொள்ளவோ திருமணம் செய்து வைக்கப்படவோ மாட்டார்கள் என்று இயேசு சொன்னார். ஆதாம் முதலில் ஆண்பால் பெண்பால் என 2 குணங்களையும் ஒருங்கே பெற்றிருந்தார். எனவே மனுக்குலம் தேவ சாயலுக்கும் ரூபத்திற்கும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் போது மனுக்குலத்தின் பூரணம் தனித்துவமும் மீண்டும் முழுமையடையும். பாலின பிரிவுகள் அதன் பிறகு ஒருபோதும் இருக்காது. பூமி போதுமான ஜனத்தொகையால் நிரப்பப்பட்டிருக்கும். லூக்கா 20ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள். ஆமேன்.